இன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலுமே நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், நான் நல்வழியில் போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி பல வார்த்தைகளை மக்கள் உபயோகிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஆன்மீகம் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோன்னா அதுக்கான சரியான பதிலே யாருக்குமே சொல்ல தெரியாது. நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கோம், நாங்கள் இந்த மதத்தில் சார்ந்திருக்கோம், அந்த மதத்தில் சார்ந்திருக்கோன்ற பேரில் மக்கள் அனைவரும் இல்லைனாலும் முக்கால்வாசி பேர் மதம் பிடித்து தான் இருக்கிறாங்க தவிர உண்மை அந்தந்த மதம் சொல்லும் உண்மையை கடைப்பிடிக்கிறதுலையோ இல்லை அதில் நிலைத்து நிற்கிறதுலையோ யாருக்குமே விருப்பமே கிடையாது. அது சார்ந்த சடங்குகளை செய்கிறதுக்கு மட்டுமே மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க தவிர உண்மை என்ன? எல்லா மதமும் அன்பை கற்பிக்குது. ஆனால் சாதாரணமாக நம்ம கூட இருக்கிற கணவனோ மனைவியோ குழந்தைகளோ சடனாக நம்மளை பார்த்து ஏய் அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா கூட நமக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும். அந்த சின்ன ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன நம்மளோட சர்க்கிள்குள்ளேயே நம்ம பொறுத்து கொள்ளும் தன்மையோ அன்போ பொறுமையோ எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆன்மீகத்தில் தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தில் பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆசையெல்லாம் நமக்கு இருக்குது. இறைவன் நமக்கு கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கையை எப்படி பொறுமையோட அமைதியோடு வாழ்கிறது, சகிப்புத்தன்மையோடு எப்படி கூட இருக்கிறவங்கள பொறுத்துக்கிறது, இப்படின்ற சாதாரணமான விஷயங்களே பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் கூட இதில் மிஸ் பண்ணிடுறாங்க. சடனாக யாராவது அவங்கள மதிக்கலைன்னா அவங்களுக்கு சடனாக கோபம் வந்துடும். அந்த மாதிரி கோபம் வரவங்க பேர் ஆன்மீகவாதிகளே கிடையாது. கோபம் என்பது அன்பு இல்லாத இடத்துல வரும். இறைவனை உணர்ந்து வாழும்போது கோபம் வந்தால் அது வேறு. இறைவன் நமக்காக இருப்பான்ற ஒரு உணர்வு நிலையில் கோபம் வர்றது வேறு. ஆனால் சாதாரணமாக இறைவன் அப்படின்னா யாருனையும் அறிந்து கொள்ளாமல் சாதாரணமாக கோவப்படுறது, ஒரு சின்ன சின்ன பொறுத்து கொள்ளும் தன்மை இல்லாமல் நம்ம வாழ்ந்து ஆனால் ஆன்மீகத்தில் பெரிய உயரத்தை அடையணும்னு நினைக்கிறது சரியான முறை இல்லை. முதல்ல நம்ம வாழ்க்கையை கவனித்து வாழ கற்றுக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம யார், எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம், இது எல்லாமே நார்மலாக பேசினா சாதாரண கேள்வியாக இருக்கும். ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்க 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 இதுக்குள்ளே பெரும் பொருள்கள்லாம் அடங்கியிருக்கு. நமக்கு அழகாக இறைவன் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு அதை வாழாமல் நம்ம எப்படி ஆன்மீகத்தில் இருக்கோன்றதையோ இந்த மதத்தை சார்ந்தவங்களோ அந்த மதத்தை சார்ந்தவங்கள்னு நம்ம எப்படி நிர்ணயிக்க முடியும்? ஒரு சமூகத்தின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மற்றவங்களை என்றைக்கு நம்ம துன்பப்படுத்துகிறோமோ அப்போவே நம்ம ஆன்மீகவாதிகள் கிடையாது, மதவாதிகள், மதம் பிடித்தவர்கள். மதவாதிகள் கூட சொல்ல முடியாது. இறைவன் கொடுத்துருக்கிற இந்த அழகான உலகத்தை அனுபவிக்காமல் சின்ன சின்ன ஈகோக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு இன்னும் ஈகோ நல்லா வளர்த்து விட்டுட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு ஆனால் நான் இறைவன் பக்கம் இருக்கேன்னு சொல்கிறதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. சற்றே சிந்திப்போம்.